கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்குறா. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்ன மிரட்டுறதுக்காகவும், பணம் பறிக்கிறதுக்காகவும் ஒரு கும்பல் வந்து என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றா. என்னம்மா பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுல ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஒயரால சுத்தமா வந்து சுத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறா மாரி என்ன வந்து பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அந்த பொண்ணு நடக்கிறா மாரி, ஓடுறா மாரி இந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க என்னோட அபார்ட்மெண்ட்ல. தயவு செஞ்சு நீங்க வந்து அது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் குடுக்குறா. இத கேட்ட போலீஸ்க்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா வந்து யார கம்ப்ளைண்ட் குடுக்குறா? யார் இவங்க? இந்த பொண்ணு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வழக்க இதுக்கு முன்னாடி போலீஸ் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கனவு காண்றாளா? இல்ல ஹாலுசினேஷனா? இல்ல உண்மையாவே சொல்றாளா? அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் சிரிச்சாலும், நக்கல் பண்ணாலும் அவங்க போய் தானே ஆகணும் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் சரி வாம்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்ட பார்க்கறதுக்கு போறாங்க. அப்படி போனவங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்றது காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, இப்படி ஒரு விஷயத்த அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? அந்த பொண்ணு சொன்னது உண்மையா? பொய்யா? அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளோட கிரைம் ஸ்டோரியிலேயே இந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பா மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரிஸ்ல இது வீடியோ நம்பர் 21. நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாங்காங்கு, தாய்லாந்து, பேங்காக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் கிளப்பில் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நைட் கிளப்ஸ் நடக்குது அப்படின்றதும் ஒரு சர்வசாதாரண விஷயம் அந்த மாதிரி ஊருங்களில். அப்படி தான் பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் கிளப் ஒன்று நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த நைட் கிளப்பில் ஒரு பொண்ணு வந்து வேலை செய்கிறா. 23 வயசான ஃபென்மன் அப்படின்ற அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் இன்றைக்கி நம்ம கூட சொல்லக்கூடிய கதைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இப்போ போக போக உங்கள் கதை சொல்ல உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த பொண்ணை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு ஒரு கேர்ள்ஸ் ஹோமில் வளர்றான். கேர்ள்ஸ் ஹோமில் வளர்ந்து அதுக்கப்புறமா தன்னோட வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் டீனேஜில் வந்து என்ன வேலை கிடைக்குதோ அதை செஞ்சுட்டு இருந்துட்டு கடைசியாக வந்து இந்த பார்கல் வேலைக்கு வந்து செட்டில் ஆகுறான். அவளுக்கு வந்து ஒரு சில தப்பான பழக்கங்களும் இருந்துட்டு இருந்திருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இவ தனிமையில் வளர்ந்ததுனால சின்ன வயசுலேயே ட்ரக் அடிக்டாகவும் இருந்திருக்கா. இதனால் வந்து ட்ரக்ஸ் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கிறது, அதுக்காக என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவில் அவளோட ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கு. இதை அந்த பாரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதனாலேயே இவளை பல பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா சென்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு பாப்புலரான ஒரு ஆள், கிட்டத்தட்ட 31 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாருக்கு வந்து அடிக்கடி அந்த பாருக்கு வர்றதை பழக்கமாக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஃபென்மனை மீட் பண்ணுறாரு. ஃபென்மனை மீட் பண்ணோடனே இவங்க 2 பேருக்கும் நல்லா ஒரு வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க. லவ்வர்ஸ் கிடையாதுங்க, சும்மா பேசுகிறாங்க பழகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த சென்மனை இவ க்ளோஸ் ஆக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவள் வந்து ஒரு ட்ரக் டீலர். அதனால் நம்மளுக்கு அடிக்கடி ட்ரக்ஸ் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க கூட வந்து ஒரு கான்டாக்ட் அப்படின்றது வச்சுருந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் தப்பான வழியிலையும் பணம் சம்பாதிக்கிறத இந்த பொண்ணு ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கா. இப்படி போயிட்டுருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த சென்மன் அப்படின்றவன் கிளப்புக்கு வரான். கிளப்புக்கு வந்துட்டு நிறைய குடிச்சிட்டு வந்து சுத்தமாக ஒரு கான்ஷியஸே இல்லாத ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறான். இதை வந்து அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்ட அந்த ஃபென்மன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட பர்ஸில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு $4000 வச்சுக்கோங்களேன். $4000 நம்பர் காசில் அதிகமாக வருங்க. அப்போவே பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணிட்டான்னா அந்த காசை எடுத்துக்கிட்டு அவள் வந்து அதை யூஸ் பண்ணி செலவு பண்ணிட்டான். இது வந்து இந்த சென்மனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி வந்து இவ அப்படி பண்ணது வந்து தெரிஞ்சிருக்கு. இதனால் அவகிட்ட போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்கான். ஆனால் அவள் வந்து பணத்தை கொடுக்கல. இப்படியே ரொம்ப நாள் இவ இழுத்தடிச்சிட்டே இருக்கவும் இந்த சென்மனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளே இப்படி ஏமாத்திட்டாலே இவ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை கூட வந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு அவளை கடத்திடுறாங்க.
1999 வருஷம் மார்ச் 17ஆம் தேதி இந்த சென்மண்ணை வந்து அவள் வேலை முடிச்சுட்டு வரும்போது கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனவங்க அவங்க ஊர்லேயே, அதாவது அந்த ஏரியாலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப யாருமே போகாத ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த பொண்ணை வச்சிடுறாங்க. கூட்டிகிட்டு போனவங்க அதை மட்டும் பண்ணலங்க, அந்த பொண்ணை பண்ணக்கூடாத கொடுமைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அவளை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது, அவளுக்கு உடம்புல சூடு வைக்கிறது, அதுக்கப்புறம் என்னென்ன கிடைக்குதோ கைக்கு கண்டது எல்லாமே கெட்ட அந்த கழிவுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மனுஷ கழிவுகள், மிருக கழிவுகள், அது எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறது. இந்த மாதிரி அவளை பண்ணக்கூடாத கொடுமை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்க டைமில் ஒரு மாதத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு அந்த டார்ச்சர் அப்படின்றது ரொம்பவே தொடருது. அதே மாதிரி ஏப்ரல் 14th, ஓகேங்களா, 1999 ஏப்ரல் 14th, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்புல இதுக்கப்புறம் அடி வாங்குற அளவுக்கு தெம்பு இல்லை, இந்த அளவுக்கு இதுக்கு மேலே அந்த பொண்ணு பொழைக்கிற ஒரு இதுலேயே இல்லைன்ற அளவுக்கு ரொம்பவே உடம்பு வந்து அவளுக்கு பலவீனமாயிடுது. சொன்னேன் அந்த ஸ்டோரிக்கு போகலாம். 14 வயசு பொண்ணு போலீஸை கூப்பிட்டு போயிட்டு காட்டினா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்படி போய் பார்த்த போலீஸ்க்கு அந்த இடத்துல என்ன இருந்துச்சு தெரியுங்களா, ஒரு பெரிய ஒரு மெர்மெய்ட் டால் ஒன்று இருந்துச்சு. மெர்மெய்ட்னா அந்த கடல் கன்னிகள் உருவம் போட்ட ஒரு பொம்மை இருந்துச்சு. இந்த பொம்மையை பார்த்து போலீஸ் ஃபஸ்ட்டு நார்மலான பொம்மை தானே, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே தலையில் அடிக்கிறாங்க. யார் இந்த ஆள், அவங்க கூட்டு 2 பேர் எல்லாரும் சேர்ந்து தலையில் அடிக்கிறாங்க. அடித்ததில் அந்த பொண்ணு அந்த இடத்துலையே வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்கள அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, சத்தியமாக உங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராது. ஏன்னா எனக்கு ஒரு நாள் அப்படி தான் இருந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணை ஃபுல்லாக வந்து பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்ட்டாக, எப்படின்னா பார்ட்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சமைப்போமே, அவங்க சமைக்கிற பாத்திரம் அது ஆக்சுவலாக, அதில் போட்டு தலையை இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பு பாகங்களை பார்ட்டாக வந்து இது கட் பண்ணி அதையும் வேக வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா, சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது, ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி பார்ட்டாக வெட்டி வேக வச்ச அந்த பாகங்களை ஒரு கவரில் கட்டி குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தலையை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, தலையை வேக வச்சு எடுத்து அந்த மேலே இருக்க தோலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அந்த பொம்மைக்குள்ளே, ஒரு பொம்மை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெர்மெய்ட் டாலு, அந்த மெர்மெய்ட் டால்குள்ளே வச்சு அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பெண்ணோட தலையில்லாத உடல் பாகங்கள் அங்கங்கே கிடக்குது. இப்படி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த காட்சி அப்படின்றது இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸ்க்கு என்ன சொல்லணும்னே தெரியலங்க, அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த பாகங்களை கொண்டு போயிட்டு ஃபாரன்சிக் இதில் வந்து பண்ணுறாங்க. ஃபாரன்சிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகங்களை வச்சு அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொம்மையோட அந்த தலையை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. தலையை எடுத்து பார்த்தவங்களுக்கு அதில் அடி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கொடூரமான முறையில் தான் இறந்துருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியுது. இப்படி இருந்த போலீஸ்க்கு வந்து இந்த 14 வயசு பொண்ணு மேலே ஒரு சந்தேகம் அப்படின்றது உருவாகுது. அந்த 14 வயசு பொண்ணு யாரை தெரியுங்களா, இந்த சென்மன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க. இந்த பெண்ணுமே இதில் குற்றம் பண்ண ஒரு குற்றவாளி தான். ஆனாலும் அந்த பொண்ணு இறந்தப்ப, அதாவது ஃபென்மன் இறந்தப்ப அந்த பொண்ணு கூட இருந்திருக்கா, இவ்வளோ சேர்ந்து அடிச்சிருக்கா. இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி, தன்னை நல்லவளை மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்த கனவுகள், அந்த ஹாலுசினேஷன், அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரிலங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பை காட்டினது இந்த பொண்ணு தான். ஓகேங்களா, அப்போ இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம், யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் போக போக விசாரணையில் அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிறா, தானும் அங்கே இருந்ததை ஒத்துக்கிறா. அப்புறம் ஏமா நீயும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கே இந்தளவுக்கு ஒரு கொடுமையாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அதனால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்பவே கூலாக அந்த பொண்ணு வந்து பதில் சொல்கிறா. இதை கேட்ட போலீஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படியெல்லாமா அந்த பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க. இந்த பெண் எப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்குமே தெரிலங்க.
அதுக்கப்புறமா அந்த ஆளுங்களை பிடிக்கிறாங்க, அந்த சென்மனை பிடிக்கிறாங்க, அவங்க கூட்டாளிங்களை பிடிக்கிறாங்க, எல்லோரும் கூப்பிட்டு ஜெயிலையும் போடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது ஹலோ கிட்டி மர்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு மர்டருங்க. உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு குரூயலாக தலையை கட் பண்ணி அதை வேக வச்சு அதை எடுத்து பொம்மைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணின்னு சொல்லிட்டு ரொம்பவே படு கொடூரமான ஒரு மர்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணது வெறும் ஒரு $4,000. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சா அந்த குற்றவாளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இல்லைங்க. அவங்கள என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் இறந்ததுக்கான காரணங்கள் தெரியல. ஏன்னா வந்து அவங்களோட போதிய அந்த உடல் பாகங்கள் பாதி வேக வைக்கப்பட்டுருச்சு, பாதி கிடைச்சதில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக்கில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா தண்டனை அப்படின்றதே கிடைக்கலங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் மாதிரி 20 வருஷம் தண்டனை மாதிரி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 14 வயசு பொண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்கள விடுதலையும் பண்ணிடுறாங்க. இதில் பாவமாக பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தான், அந்த ஃபென்மன் அப்படின்ற அந்த பொண்ணு தான். என்னதான் இருந்தாலும் திருடினது ஒரு குத்தம் தான். அதுக்காக பணத்துக்காக இந்தளவுக்கு ஒரு கொடூரமான உச்சத்துக்கு 1 மாதத்துக்கு மேலே டார்ச்சர் அனுபவிச்சு கடைசியில் இப்படி இறந்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு பாவமான விஷயம். இது அந்த 1999 காலகட்டத்திலலாம் ரொம்பவே இதாக பேசப்பட்ட ஒரு ஸ்டோரிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியை பற்றி, இந்த கிரைம் ஸ்டோரியை பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க கொடூர எண்ணங்களோட. அதை தான் டெய்லி நம்ம ஸ்டோரிஸில் படிச்சுக்கிட்டே இருக்கோம், டெய்லி நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் எப்போ தான் தீரும்? எல்லாருமே நம்ம பிறக்கும்போது நல்லவங்க தான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களால் இந்தளவுக்கு ஒரு லைஃபையே புரட்டி போடுற அளவுக்கு அவங்களோட கேரக்டர் அப்படின்றது மாறிடுது. ஓகேங்களா? அதுக்கான போதுமான கவுன்சிலிங்கும் போதுமான சரௌண்டிங்ஸும் அவங்களுக்கு இருந்தாலே இதெல்லாம் நடக்காது அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரைம் ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சா, நான் சொல்லக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.